அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமாக நெத்திலி மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி சேர்த்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு மண்சட்டில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி ஆயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து கையிலேயே நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்சது வந்து ஒரு 4 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு புளி கரைச்சி தண்ணி இது கூடயே சேர்த்துக்கலாம். எந்தளவு குழம்பு வேணுமோ அந்தளவு சேர்த்து 15 to 20 மினிட்ஸ் போய் நல்லா வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டு நல்லா மசாலா ஸ்மெல் அப்போ தான் போய் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்றதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம். நல்லா மீன் ஊறி சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். சூடான சாப்பாடு கூட நெத்திலி மீன் குழம்பு ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னு சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.